என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அழிப்பது எப்படி எளிய முறையில். இதுக்கு எதுவும் பூஜை பண்ணண்டா, 10 ரூபா செலவு பண்ணண்டா, இப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக விஷயத்தினாலே எதிரி அழிந்து போவான். சரிங்களா? இதை எதுவும் ஒரு சாதாரண ஒரு நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திற்கும் சும்மா போட்டி பொறாமைக்காக பண்ணக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு 2 நாள் சண்டை, 3 நாள் சண்டை, ஒரு சின்ன மனக்கசப்பு அப்படின்னா அதுக்காக எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிலர்களுக்கு இந்த வீராப்பு வந்துடும், நீயா நானா பாப்பமா அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் பண்ணாதுங்க. சரியா? இது பண்ணுனா அது ஒரு கொடிய பாவ செயல். சரியா? அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. எப்போவுமே ஒரு நல்ல விஷயம். இவன் எனக்கு ரொம்ப காலமாக இவன் வாழே விட மாட்டாங்க, என்ன இவனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இந்த நபர் இல்லைன்னா நான் வாழ்க்கையினுடைய சந்தோஷ நிலையில் இருப்பேன், இவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது வெகு காலமாக எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை, எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை முடக்கிறான், எனக்கு தடங்களாக நிற்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி துரோகிகள் நம்ம கூடாலே இருந்து ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு நம்மளுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சு 2வது விளையாடுவாங்க. எதிரிகளை வர சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த துரோகிகளை சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த துரோகிகளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும், நம்மளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும். அப்போ எளிய முறையில் இது ரொம்ப பழைய காலத்தில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட செயல் தான் இது. ஏடா பார்க்க இது என்ன இவ்வளோ தானா அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? இது இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு பண்ணக்கூடியது, இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு நம்ம இணைஞ்சு பண்ணக்கூடியது. சரிங்களா? அதற்கான நேரம் காலம் பார்த்து பண்ணும்போது 100க்கு 100% வேலை செய்யும். சரியா? சரி நபர்களே, இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன். தயவு செய்து திரும்பியும் சொல்ல, தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதீர்கள். சரியா? யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்கிறோம்னா அதில் தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? எதுக்காண்டி சொல்கிறோம்னா, அன்னைக்கும் சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்தாங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்க? நல்ல விஷயத்துக்காக. அதை மோசமான நபர்கள் கையில் போய் அது எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லவர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்க நிறைய மறைப்பொருள் வச்சாங்க. அன்னைக்கு அந்த மறைப்பொருள் வர இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதுங்க. ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு தடகைக்கு 100 தடகை யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அவங்க சைட்லேயும் இருந்து யோசித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம இப்போ நான் அதுக்குள்ள விஷயத்தை சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேர் காசு கொடுத்து அங்கங்கேயா முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் இந்த பதிவு. பயன்படுத்தி பாருங்கள், எல்லாரும் பயன்படுத்தலாம். சரியா? சரி, ஒரு எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவனுடைய இடது காலோட மண் என்னென்னையாவது எடுத்து வச்சுடுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த இடது காலடி மண் ரொம்ப முக்கியம். அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மண்ணில் என்ன செய்றீங்க, உள்ளங்கையிலையோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடக்கினாலும் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு அந்த நபருடைய தாயார் பேர், அந்த நபரின் பேர். சரியா? இது 2ஐயும் என்ன செய்யணும், வித்வேஷன மந்திரம் போட்டு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு 18 தடக்கையாவது வித்வேஷன மந்திரம் போடணும். சரியா? போட்டுக்கிட்டு கழுதை எங்கேயாவது படுத்திருக்கும், அந்த கழுதையினுடைய இடது காலடி சைடில் கொண்டு என்ன செய்யணும், இந்த மண்ணை போட்டுறணும். இடது காலடி சைடில் இந்த மண்ணை போட்டுறணும். மண்ணு போடும்போது அது சமட்டு போடணும், அந்த கழுதை சமட்டணும் அந்த மண்ணை. அந்த மாதிரி இடது காலடி மண்ணில் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், போட்டுடலாம். இதுக்கு நேர காலங்கள் இருக்குது. இதுக்கு எந்த நேரத்தில் இதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண் எப்போனாலும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நீங்கள் எப்போனாலும் என்ன செய்யலாம், வித்வேஷன மந்திரம் போடலாம். ஆனால் இந்த கழுதையின் காலடியில் போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். சரியா? தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். தேய்பிறைனா பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் சரியாக 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே போடணும். அது உங்கள் ஏரியா, இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் சூரிய உதயம் எப்போ இருக்குன்னு பார்த்துடுங்க. சரியா? இப்போ சூரிய உதயம் ஒரு 6 மணிக்கு இருக்குன்னா நான் 1 மணிக்கு கணக்காக்கி சொல்லியிருக்கேன். சில இடத்துல 5:45 சூரியன் உதிச்சிடலாம், 6:30க்கு உதிக்கலாம். அப்போ அந்த டைமை கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிவிடுங்க. சரியா? ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அதை கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சரியா? அந்த சூரிய உதயத்தை கணக்காக்கி
அதுக்குள்ள நேரத்தை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிடுங்க. சரியா? நான் 12 to 1 சொல்லியிருக்கேன். அந்த 12 to 1க்குள்ளே அங்கே சூரியன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஜாஸ்தி நேராக உதிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? 12:30 to 1:30 எடுத்துக்கிடணும். இல்லை கொஞ்சம் முன்னாடியே உதிச்சிருக்குன்னா என்ன செய்யணும்? 11:45 to 12:45 அந்த மாதிரி எடுத்துக்கணும். 1 hour இடையில வந்து என்ன செய்யணும்? அந்த வேலை வந்து அசுர வேலையாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும். சரியா? இதை வந்து எல்லாருமே இந்த கால நேரங்கள் அதனுடைய செயல்பாடுகள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி தந்தாச்சு. வித்வேஷன மந்திரம் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? இதை போடும்பொழுது எதிரியானவன் அழிந்து போவான். உங்கள் கண்ணாலே பார்க்கலாம். சரியா? இது வந்து கொடிய பாவ செயல். தயவு செய்து பார்த்து நிதானமாக பண்ணணும். சரியா? எடுத்தங்கவுத்தோன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் இதுக்கு என்ன செய்யண்டா? நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். எந்த ஒரு செலவும் கிடையாது. சரியா? எளிய முறை பயன்படுத்தி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தள்ளி மாந்திரீக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தீர்த்து கொடுத்துட்ருக்கோம். வசிய மருந்து, வசிய பூஜை எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேறு எது ஆனாலும் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா நண்பர்களே? மிக்க நன்றி.